So this evening, we have our dear pastor Joseph Aldrin. அவரை பார்ப்பதற்கும் வார்த்தை கேட்பதற்கும் அநேகர் வந்திருக்கிறீங்க. இந்த ஒரு வாரமாக நடந்த சம்பவத்தில் நான் ஒரு சோர்வு அடைந்து தான் இருந்தேன். தட் இஸ் த ட்ரூத். எஸ்பெஷலி வித் ஜோயல் சிச்சுவேஷன் பார்க்கும்போது இட் brought so much of sorrow in the heart. ஆனால் நேற்று போய் நான் வசனத்தை கேட்கும்பொழுது பாஸ்டர் ஜோசப் ஆல்ரின் பேசும்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய தெளிவை கொடுத்தார், ஒரு புதிய உற்சாகத்தை உள்ளத்தில் கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளத்துக்குள் வரும்பொழுது இட் brings lot of changes. It takes away the fear. It fills the heart with courage. Hallelujah. Even this evening, I am very sure, if you come with a burden in your heart, and if your hearts are open to God's word, I am sure God will do great and mighty things in your life. Hallelujah. ஒரு விஷயம் நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அதே நேரத்தில் நாம் எல்லாம் எழுந்து நின்று தேவ மனுஷன் நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். God is using him mightily all over the world, and he is here with us this evening. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. How many of you are really happy in the evening? Amen. மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். ஐ டோன்ட் வாண்ட் டு அகெயின் திரும்ப நல்ல துதி பாட்டெலாம் பாடிட்டீங்க, நிறைய ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. அதை என் பாட்டே பாடினார் அழகா, கண்மலையானவர் பயம் இல்லையெல்லாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் அ வர்ஷிப். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை we are going to adore him, worship him. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால் எல்லாத்தையும் மறந்துடுங்க. மறந்துட்டு நம்ம மத்தியில் இருக்கிற ஆண்டவரை நீங்கள் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Because in his presence even mountains melt like wax. Amen சொல்லுங்களேன். All that we need to do is just enjoy his presence. Amen. Psalm 22 22 26வது வசனம் என்று நினைக்கிறேன் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். ஆமென். ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துதிப்பாங்க. சத்தமாக சொல்லுங்க, துதிப்பாங்க. ஆமாம். அதனால் you need to taste him, and you cannot taste him without using your tongue. Amen. அதனால நீங்க நாவால கொஞ்சம் அசைச்சு வாயை திறந்து பாடி, because you use your taste buds to taste, right? So David says, கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லிருக்கு. அதனால நீங்க டேஸ்ட் பண்ணி அவருடைய பிரசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது you will not go back the same. சத்தமே பத்தலையே. ஒருவேளை உபவாசத்தோடு வந்திருக்கீங்களோ? இல்லை. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹிம். ஹி இஸ் ஹியர். அவர் இனிமேல் தான் வரப்போகிறார்ல. அவர் வாக்கு பண்ணினவர், எங்கே 2 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ ஹி இஸ் ஹியர். அதனால் அவரை பார்த்து கொஞ்ச நேரம், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. ஜீசஸ், உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சத்தமா பாடுங்க. தாய் போல தேற்றி
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. கை உயர்த்தி சொல்லுமா, உம்மை போல புரிந்து கொள்ள Nobody like you, Appa. உம்மை போல புரிந்து கொள்ள Thank you, Appa. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல பிரச்சனையோட வந்திருக்கலாம் நீங்க. இங்க ஒருவேளை பெரிய பெரிய பிரச்சனையோட தான் ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்திருக்கலாம். As you worship him, நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுதே ஜகரியா 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக எம்மாத்திரம். செருபாபேல் என்றால் வர்ஷிப்பர் என்று அர்த்தம். அவரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு முன்பாக பெரிய பர்வதம் கூட சமபூமியாய் மாறிவிடும். வாய் திறந்து தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு 5 முறையாவது தேங்க்யூ ஜீசஸ், எங்க மத்தியில் நீங்க இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீ, சத்தமா சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். கண்மணி போல, கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவர். உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். கை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்வில். ஓப்பன் ஹேண்ட் சொல்லுவாங்க. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. மலை போல துன்பம் என்னை சூழ, மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். உங்க கண்மணி போல், கண்மணி போல் என்னை உள்ளங்கையில், உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். மணி போல் என்னை இன்னும் சத்தமா பாடுங்க. உள்ளங்கையில், உள்ளங்கையில் நினைப்பவர். நீங்க போதும்ப்பா. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, என் வாழ்விலே நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். அவருடைய நாமத்தை கை உயர்த்தி சொல்லும். ஏசையா, 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 ஏசையா. திரும்ப திரும்ப சொல்லுங்க அந்த நாமத்தை. ஏசையா, 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 ஏசையா. பலவீன நேரம், பலவீன நேரம்
என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவர், விலகாமல் துணை நின்று காப்பவர். நிழல் போல தேங்க்யூ அப்பா, துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஐயா செய்து முடிப்பவரே, செய்து முடிப்பவரே. அந்த நாமத்தை உயர்த்துவோம். ஏசையா, உம்மை தான் என் முன்னே ஏசையா, ஏசையா. தேங்க்யூ அப்பா, அற்புதம் செய்கிறவரே ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. உம்மோடு இருப்பதுதான் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. ஏசையான அந்த நாமத்தை கூப்பிடுங்க. ஏசையா, ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. நிறுத்தியுள்ளே ஏசையா. கூப்பிட அற்புதம் இன்னைக்கு வெற்றியா. தேங்க்யூ அப்பா ஜீசஸ், ஜீசஸ். உம்மை தானே எத்தனை பேர் உண்மையிலே இன்னைக்கு சாயங்காலம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? கை உயர்த்தி காமிங்களேன், நான் உங்களை பார்க்கட்டும். எத்தனை பேர் உண்மையிலே நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிறேன்? If you are here with an expectation, then definitely he will reward you.
எபிரேயர் 11வது அதிகாரம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவனை தேடும் போதே தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணுமா? ஆமென் சொல்லுங்களேன். என்ன விசுவாசிக்கணுமா? தேவன் உண்டு, அவரை தேடுற எனக்கு அவர் பலன் ரிவார்டு பண்ணுவாருங்க. இல்லைன்னா யூ கேனாட் சீக் ஹிம், யூ கேனாட் என்ஜாய் ஹிம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு சேவியருடைய பியூட்டி இம்பார்ட்டன்ஸ் தெரியல, அதனால தான் அவரை தேட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் அவரை கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமாக இன்னைக்கு கர்த்தர், நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் இல்லை, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்திருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் there have been times when I did not even have hope. நான் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட, நான் ஊழியம் செய்யும்போது கூட there were hopeless times. இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே பார்க்கலையேன்னு. ஆனால் என்னால் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய நான் பார்த்திருக்கிறேன் பிற்பாடு. ஆமென் சொல்லுங்களேன். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. உங்களால் நீங்கள் கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். அந்த ஜோப் 9:10 போட முடியுமா? யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாயை திறந்து அப்படி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிட்டே நில்லுங்க. எவ்ரி மோமெண்ட் லெட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேங்க்யூ ஜீசஸ். யோபு 9:10வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ அப்பா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமாய். பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்தார்னு சொல்லல, அவர் செய்வார்னு சொல்லல, அவர் செய்கிறார்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். Did you notice the tense? He is doing it right now. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேர் ஏன் அதை அனுபவிக்கல? காரணம், they are not trying to believe it. பரலோக ராஜ்யம் you need to take it by force. ஆமென் சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவருடையது. ஆமென். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு நிறைய காரணம் இருந்திருக்கும். உடம்பு வீக்னஸ் இருந்திருக்கும், பிளட் இல்லை, பிரெத்லெஸ்னஸ் வந்திருக்கும், முடி கொட்டி இருக்கும், நியாயப்பிரமாணத்தின் காலம், உடம்புல உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா தீட்டு. She had so many numerous reasons to keep away from Jesus. Yet she chose to touch his garment, the hem of his garment, and be healed. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் எல்லா காரணத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சின்ன பிள்ளைய போல ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு நான் எனக்கு தேவையான ஒரு நன்மையை, அற்புதத்தை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நம்பிக்கை உள்ளவங்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருக்கலாம், நீங்கள் ஆஸ்திரேலியன் பிஆராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இந்தியன் பிளட்டு, ஸ்ரீலங்கன் பிளட்டு தான் ஓடுது. அதனால எல்லா இமேஜையும் கலட்டி வச்சுட்டு அப்பாவுக்கு பிள்ளையா நின்று கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆமென் சொல்லுங்களேன். சேர்ந்து சொல்லுங்க. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உங்க சித்தம் செய்வதுதான், சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம், இதயத்தின் ஏக்கமையா. ஜீசஸ் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான். தேங்க்யூ அப்பா. ஓவரால் மியூசிக் வால்யூம் கொஞ்சம் கம்மியா. இதயத்தின் ஏக்கமையா. இப்ப சொல்லுங்க. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. வாசிங்க பிரதர். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்துறேப்பா. ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஜீசஸ். ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி. இரக்கமும் உருக்கமும், இரக்கமும் உருக்கமும், நீடிய சாந்தமும், கிருபையும்
மீட்டவரேன்னு சொல்லுங்க. மீட்டவரே என் ஏசையா, என் ஏசையா. மீட்டவரே என் ஏசையா, என் ஏசையா. இப்ப சேர்ந்து அந்த நாமத்தை சொல்லுங்க. ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். வெறும் காட்ஸ்ல எப்படி ஃப்ளோ பண்ணுவோம். ஏசையா, ஏசையா ரிதமோடு உம்மை தானே. மெட்லி வாசிக்க வேண்டாம். என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பது. ஏசையா, ஜீசஸ், ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, ஜீசஸ். ஏசையா, ஏசையா. தேங்க்யூ அப்பா. உம்மோடு இருப்பதுதான் ஜீசஸ், உம்மோடு. அதனாலதானே இன்னைக்கு ஓடி வந்திருக்கிறாங்க உம்மை தேடி, உம்முடைய சமூகத்தை தேடி. என்கரேஜ் பண்ணுங்கப்பா. செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும்னு சொல்லுங்க. எனக்காக ஏசையா, ஏசையா. இப்ப நடக்கட்டும் அற்புதம். பாடும் போதே ஜெபத்துக்கு பதில் வரட்டும். எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படட்டும். என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், என் பாரங்கள். எஸ் அப்பா, தேங்க்யூப்பா. என் சுமைகள் உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறோம். பாதத்தில் காஸ்ட் பண்றப்பா, இறக்கி வைக்கிறோம். நீர் எங்களை விசாரிக்கிறபடினாலே உம் பாதத்தில், உம் பாதத்தில் நாங்க இறக்கி வைக்கிறப்பா, இறக்கி வைத்தே. எல்லாரும் சத்தமா ஏசையான்னு கூப்பிடுங்க. தேங்க்யூப்பா. மிரக்கல் நடக்கட்டும். ஏசையா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னொரு விஷயம். ஏசையா, ஏசையா கண்ணை மூடி பாடுங்க. கண்ணை மூடி இருக்க. தெரிஞ்ச வரி தானே. Close your eyes, brother, and sing. என் முன்னே. இன்னொரு விஷயம். ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா, ஏசையா. Yes அப்பா. Thank you Jesus. Musicians கூட பாடிக்கிட்டே, worship பண்ணிக்கிட்டே உம்மை அற்புதம் நடக்கட்டும்ப்பா. என்ன தேவையோட, என்ன எதிர்பார்ப்போட வந்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு சந்திக்கப்படட்டும். அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு சந்திக்கப்படட்டும். இன்னைக்கு சபைக்குள்ளே அவர் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ளே even believers, so called Christian believers, have no hope to prove to the world. ஆஸ்திரேலியாவுக்கு போய் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சபைக்குள்ளே நம்பிக்கை பற்றாக்குறை ஆயிருச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளே தைரியம் இல்லை. சபை, because the church has lost its power, but you are God's chosen. ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஏன் அப்படி தான் சொல்றேன். you are chosen ஏன் சொல்றேன்னா, நீங்க நினைச்சு இங்க வர முடியாது. அவர் நினைச்சாதான் நீங்க இங்க வர முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். It's easy to go to a church, to be a part of a church and go to a church because you are already a part of a church. But out of a church, for a prayer fellowship, if you are here, that thirst was not created by you, but the thirst was put in by God. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் இருதயத்தில் அவர் தான் காரணம். நீங்கள் தான் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஹோப்பு. நீங்கள் தான் இந்த சிட்னிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஹோப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கேட்கலாம், பிரதர் எனக்கு இந்த ஏஜில், இந்த ஸ்ட்ரென்த்தில், இந்த வீக்னஸில் நான் என்ன செய்ய முடியும் பிரதர்? பட் இஃப் யூ டர்ன் டு த பைபிள் ஹிஸ்ட்ரி, whenever human strength failed, that's when God proved his strength. ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு 100 வயசுல அவன் சரீரம் செத்ததா இருந்தது. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் அவன் வழியா வாக்குத்தத்தத்தை பிறப்பிக்கப்பட்டான். ஆபிரகாம் 80 மோசே 80 வயதுல மந்த நாவு திக்கு வாய் இருக்கும் பொழுது, ஆடுகளோட பல வருஷம் பேசியிருக்கேன், மனுஷனோட பேச முடியாதுன்னு சொல்லும் போது தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியவர்களை உனக்கு போதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இஃப் யூ திங்க் யூ ஆர் வீக், இஃப் யூ திங்க் யூ ஆர் நாட் இனஃப் qualified to stand and testify for God, then you are at the right place for God to use and God to reveal himself perfectly. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. எல்லாம் தேவையெல்லாம் ஒன்று தான். You need to be available to him. ஆமென் சொல்லுங்களேன். not half heartedly but full heartedly. yes Lord, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என்னை கொண்டு செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு என்னைய உங்கள் ஹோலி ஸ்பிரிட்டால் ஃபில் பண்ணிடுங்க. இன்னைக்கு உங்கள் ஹோலி ஸ்பிரிட்டால் என்னை எம்பவர் பண்ணிடுங்க. பிகாஸ் விதவுட் ஹிம் we cannot do anything. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 1ல ஜீசஸ் சொல்லும் போதே சொல்கிறாங்க, when he comes you will have power and then you will be my testimony சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரை இல்லாமல், அவரை சாராமல், அவர் ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அவருக்கு சாட்சியால் வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். பட் when you experience the Holy Spirit, if you have already received, he resides in you. If you haven't received him, this is a beautiful opportunity. He is knocking your door through me, through my words. If you just open your door, he will come into your life. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அதனால் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி, I am not here to perform few songs. I am here to minister the heart of God to you. ஆமென் சொல்லுங்களேன். God loves you so much. God loves this country so much. And God looks up to you as his hope. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம்ல, ஒரு மனிதனை தேடினார். அப்படி கர்த்தர் தேடுகிற ஒரு மனிதன் தான் நீங்கள். உங்களை கொண்டு புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, 12 பேர் ஆக்கினார், 120 பேர் ஆக்கினார், அதுக்கப்புறம் கலக்கிட்டார் உலகத்தை. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பின்மாறி, another revival is yet to happen in your country also, and you are the chosen matchsticks for the fire to be lit. ஆமென் சொல்லுங்களேன். hallelujah. thank you Jesus. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி எல்லாத்தையும் மறந்துட்டு just start asking the Lord, ஆண்டவரே fill me Lord. இந்த மாலை வேளையில fill me Lord. I want to be filled. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழம், நான் மூழ்கடிக்க என்னால் கடக்க முடியாத ஒரு ஆழம். அது ஒரு ஆழம், கடக்க முடியாத. எசேக்கியேல் எழுதியிருக்கு, ஒரு கணுக்கால் அளவு கூட்டிகிட்டு போனார், அப்புறம் முழங்கால் அளவு கூட்டிகிட்டு போனார், இடுப்பளவு கூட்டிகிட்டு போனார், அதுக்கப்புறம் கடக்கக்கூடாத ஒரு ஆழத்திற்கு கூட்டிகிட்டு போனார். காரணம், அந்த கடக்கக்கூடாத ஆழத்தில் you lose your control, he takes the control. ஆமென் சொல்லுங்களேன். like the water current taking you, the Holy Spirit current will carry you. அவர் செய்ய நினைத்ததெல்லாம் உங்களை கொண்டு செய்து கொண்டிருப்பார். I want all of you to acknowledge this and ask him for the Holy Spirit's infilling in the மாலை வேளையிலே. not just கொஞ்சமோ இல்லை, I want you to pray and ask God to fill you, to be filled by the Holy Spirit. எல்லாரும் வாய் திறந்து thank you Jesus ன்னு சொல்லுங்க. thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. என் பாத்திரம் நிரம்பி வழியிற அனுபவம் இந்த மாலை வேளையில் எனக்கு உண்டாகட்டும் கேளுங்க. நீங்கள் கேட்டா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான்,
தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இன்னைக்கு கேட்பீங்கன்னா you will be filled. வாயை திறந்து கேளுங்க. வாயை திறந்து கேட்கும் போது உங்க வாயில புதிய நவமான பாஷை, he will give you the gift of tongues also, so that he will help you to be filled with the Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு நிரப்பப்படட்டும். இந்த இருக்கிற இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும். Father, I pray that you will fill. Father, I pray that you will fill, that every cup will overflow. Every cup will overflow. They will have power to stand against this world. They will have power to stand against the wiles of the enemy. They will have power to stand as your testimony. Father, I pray, இப்பொழுதே கேட்கிற, வாயை திறந்து கேட்கிற ஒவ்வொரு நிரப்பப்படுகிறதுக்காக நன்றி, நிரப்பப்படுகிறதற்காக நன்றி, நிரப்பப்படுகிறதற்காக நன்றி, நிரப்பப்படுகிறதற்கு. இந்த இடம் முழுவதும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும், அந்த மேல் வீட்டு அறையில கூடின ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இந்த இடத்துல கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குகிறதற்காக நன்றி, பலமாய் இறங்குகிறதற்காக நன்றி, விடுதலை தருகிறதற்காக நன்றி, கட்டுகள் உடைகிறதற்காக நன்றி, பயம் நீங்குகிறதற்காக நன்றி, பலம் வருகிறதற்காக நன்றி, கசப்புகளை நீக்குகிற அன்பு ஊற்றப்படுகிறதற்காக நன்றி, தெளிந்த மனம் உண்டாகிறதற்காக நன்றி, தெளிந்த புத்தி உண்டாகிறதற்காக நன்றி. வாயை திறந்து தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லுங்க. பிலீவ் பண்ணி தேங்க்யூ. உங்க வாயை மூடிடாதீங்க. வாயை திறந்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. உங்களுடைய எதிர்பார்ப்பு தான், நீங்க எதிர்பார்த்தது தான் அவர் செய்ய முடியும். If you limit him, if you say this is enough Lord, I am not going to give up more, then that's how much he can fill you. எதை கொண்டு அளக்கிறீர்களோ அவ்வளவாய் அளக்கப்படும். ஆனால் if you say I have more Lord, I have more Lord, I have more Lord, then your cup will overflow this evening. Then your cup will overflow this evening. வாயை திறந்துருங்க. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையால் நிரப்புவேன்னு சத்தத்தை உயர்த்துங்க. வாயை திறந்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுங்க. அக்னாலஜ் பண்ணுங்க. அவர் ஊற்றுகிறார். ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த இடத்துல கூடி வந்த ஒவ்வொருவரும் இன்று முதல் வேறு மனிதர்களாய் இருப்பீர்கள். இன்று முதல் வேறு மனிதர்களாய் இருப்பீர்கள். From today you shall be a different person. From today you shall be a different person. Wherever you go, the enemy's realm will come to close. Wherever you walk into darkness will become enlightened. Thank you Holy Spirit. 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 Thank you Appa. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாய் திறந்து சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நான் சும்மா ஹெல்ப் தான் பண்றேன். நீங்க தான் சத்தத்தை உயர்த்தலாம். நீங்க தான் கூப்பிடணும். ஜீசஸ் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை வல்லமை தாரும் தேவா. இப்போ தேவை, இப்போ தேவை தேவா, அதை இன்றே தாரும் தேவா. இப்போ தேவை, இப்போ தேவை தேவா, அதை இன்றே தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. சொல்லுங்க. வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்ச
மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. சத்தமாய் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை கேளுங்க, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. வல்லமை தேவை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும், வல்லமை தாரும் தேவா. இப்போ தேவை, இப்போ தேவை தேவா, அதை இன்றே தாரும் தேவா. இப்போ தேவை, இப்போ தேவை தேவா, அதை இன்றே தாரும் தேவா. Thank you Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Jesus. நன்றி அப்பா, நீங்க இந்த ஜனங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி, நீங்க ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுக்காக நன்றி, இந்த நாளில் உங்க சித்தம் நடக்கிறதுக்காக நன்றி அப்பா, நீங்க ஒவ்வொருவரோடு இடைப்பட போகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. கொஞ்சம் என்னோட ஃபாலோ பண்ணுங்க. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவர், எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக. யெகோவாயிரே, 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 எல்லாமே எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பே. பலத்தால் செய்ய, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. எத்தனை பேர் அட்மிட் பண்ணுவீங்க? பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம், பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியா செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியா செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவர், எனக்காக, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவர், எனக்காக, எனக்காக ஜீசஸ் செய்பவர். யெகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பே.
தொடங்கியவர் குறித்த அந்நாள் மட்டும் நடத்திடுவே. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் நீர் குறித்த அந்நாள் மட்டும் நடத்திடுவே. சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என் வழியாய் செய்து முடிப்பே. சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பே. எப்படியும் செய்து முடிப்பே. எதிர்பார்த்த முடிவை தருபவர் எனக்காக எல்லாரும் பாடுவோம். செய்பவர் எதிர்பார்த்த முடிவை எதிர்பார்த்த முடிவு தேங்க்யூ அப்பா. எனக்காக யாவையும் செய்பவர் யெகோவாயிரே 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 எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. எல்லாரும் சேர்ந்து எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே 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 எல்லாமே எல்லாமே ஜீசஸ். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பே. தேங்க்யூப்பா. இந்த மாலை வேளையில் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறதுக்காக. And I know that you are touching people, you are impacting, you are influencing. Thank you, Pa. You will take over them from today. They will be a different person. வேறு மனிதனாய் சவுல் வேறு மனிதனாய் இருந்தான். Today is a day that will change their life. Speak to your people, your children. Be glorified. In the most precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. Amen. Thank you, Jesus. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டோடைய பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க? அனுபவிக்கிறீங்களா? கையை நல்லா தூக்கி ஆமேன்னு சொல்லுங்களேன். Hallelujah. ஆமாம். ஆஸ்திரேலியன் பீப்புள் யூ ஷுட் டேக் அன் எக்ஸ்ட்ரா மைல் எஃபர்ட். ஏன்னு கேட்டால் இங்கே ரொம்ப குளிர் இருக்குது. இந்தியாவில் அப்படி இல்லை, ஈஸியாக வேர்த்துரும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படி தானே பிரதர்? ஐ ரைட் ஆர் ராங்? எஸ் ஆர் நோ? அதே போல் தான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த கிளைமேட்டு உங்களுக்கு கொடுக்குற சொஃபிஸ்டிகேஷனே உங்களை கொஞ்சம் அப்படியே லேக் பண்ண வைக்கும். யூ நீட் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா மைல். ஆமென். ஏன்னா அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இந்த வாய்ப்பை நான் கர்த்தர் ஏற்படுத்தின வாய்ப்பாக நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே whenever I worship I have tears and I very rarely have that in Australia. This is my 4th 5th time நினைக்கிறேன். அண்ட் நிறைய ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி அனுபவங்கள் ஆஸ்திரேலியாவில் எனக்கு இருந்திருக்கிறது. பிகாஸ் ஐ am limited to 1 hour. Wherein back in India I worship at least for 1 hour and then only preach. But here, so I pray, my heart is like, the world should change according to the church. And I pray that the church does not change to satisfy the world. Amen. அதனால் இந்த ஆஸ்திரேலியா தேசம் சபைக்கு ஏற்றாப்போல் மாறணுமே தவிர சபை ஆஸ்திரேலியா தேசத்துக்கு ஏற்றாப்போல் மாறிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம். ஸோ இந்த வாய்ப்பு கர்த்தர் ஏற்படுத்துகிறதா நான் நிச்சயமாக நம்புகிறேன். அருமையான பிரதர் பிரவீனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன்.
தேர் ஹவுஸ் ஹஸ் பீன் ஓப்பன் டு மீ ஆல்வேஸ். நான் இங்கே ஹில்ஸுக்கு வரலைன்னா கூட அவங்க வீட்டில் தான் தங்குறேன். என்னை உபசரிக்கிறார்களுக்கு உண்டான பலனை கர்த்தர் இந்த குடும்பத்துக்கு நிறைவாய் தருவாராக. மாலை வேளையிலே let God speak to you. Let it not be another meeting, but let it be an encounter. The word has an encounter with you so that your life will be transformed today. Amen சொல்லுங்களேன். Hallelujah. So கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் God the Father had somebody to fulfill his plan. God created the world. தேவன் பூமியை படைத்தார், மனிதனை படைத்தார். ஆதாமுக்கு பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று ஆதாமுக்கு நீ ஆண்டுகொள் என்று சொன்னார். Genesis chapter 1 verse 28. But this Adam, he disobeyed. He gave the rights to the enemy. பிசாசு கையில் ஒப்படைத்தான். பாவம் உட்பிரவேசித்து மரணம் ஆண்டு கொண்டது என்று ரோமர் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Then God always had a savior in the heart. He sent a savior to redeem his people. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சேவியரை கர்த்தர் பயன்படுத்தி தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆபிரகாம், ஒரு மோசே, ஒரு தானியேல் என்று பல அந்தந்த காலத்துக்கு ஒரு இரட்சகனை கர்த்தர் அனுப்பினார். அவர்கள் வழியாக ரட்சிப்பு நிறைவேற இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்க சூழ்நிலைகள் ஏற்பாடு ஆகும். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று மாறி மாறி போகும். அதுக்கப்புறம் ஒரு குறித்த காலத்தில் தீர்க்க தரிசனம் நிறைவேற இயேசுவே பூமியிலே வார்த்தை மாம்சமாகி பூமியிலே பிறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். பட் the salvation plan is so big. அவர் நம்ம உலக பாவத்தையும் சுமந்து அந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாவங்களை பரிகரித்தார். அவர் சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என்ன சொன்னார்? பக்கத்தில் பார்த்தவங்க இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஆமாம், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். நாம் இந்த எல்லாவற்றையும் முடித்து பாவத்தை பரிகரித்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் he is at the right hand of the Father. Now this gospel should be preached to the people. இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி ஜனங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். என்ன நற்செய்தி? இயேசு உன் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஜீசஸ் defeated and destroyed the enemy Satan. Today he has no power. All that he has is his craftiness. அவன் தந்திரம் மட்டும்தான் வச்சிருக்கான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த தந்திரத்தை பயன்படுத்தி ஜனங்களுடைய அறியாமையை, இக்னோரன்ஸை பயன்படுத்தி நற்செய்தி சுவிசேஷத்தை இயேசு செய்து முடித்து விட்டார் என்ற அந்த நற்செய்தியை புரியாத ஜனங்களை அவங்க அறியாமையிலே அப்படியே வச்சு அப்படியே கொண்டு போய் அவனுடைய டெஸ்டினியில் சேர்த்துறான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அண்ட் யூ கேன் see plenty of them out of these walls. நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, they don't need God, they don't need a savior because they live after this life. They have everything for now, but it doesn't end just now. There is a life after death. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அதுக்கு பேர் இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்னா அழியாமை, நித்திய ஜீவன் என்று சொல்லுவார். ஆமென். இயேசு சொல்றார் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுவார். ஸோ இந்த காஸ்பலை இக்னரண்ட் பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அறியாமையில் உள்ள ஜனங்களுக்கு இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார், உங்கள் பாவங்கள் பரிகரிக்கப்பட்டது. You are no more bound to pay any penalty. You are no more bound to carry sickness. You are no more bound to be under the curse. Jesus has paid it all என்ற gospel கொண்டு போய் சேர்க்கணும். But it's not easy. It's not easy. அதனால தான் in fact Jesus himself to fulfill his plan in this world, அவர் இந்த 33 ஆண்டுகள் பூமியிலே வந்து ஊழியம் செய்து குருடரை பார்க்க வைக்க, செவிடரை கேட்க வைக்க, முடவரை நடக்க வைக்க, மரித்தவரை உயிரோடு எழுப்ப,
he did nothing for 30 years. And when he was 30, the Holy Spirit came upon him. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர் யோர்தானில் எழும்பின உடனே சத்தம் உண்டாகி, இவர் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின உடனே தான் he was empowered. அதனால தான் Acts chapter 10 verse 38 நீங்கள் போடலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. Check. Little more louder. Check. Yeah. பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். It even took Jesus to be anointed by the Holy Spirit so that he can do some good and deliver people, heal them. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் வாசிக்கும் பொழுதே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஜீசஸுக்கு எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நினைக்கலாம்ல. ஆனால் அவருடைய இந்த சுவிசேஷ நூலை நீங்கள் 4 சுவிசேஷங்களை படித்து பார்த்தால், until he was 30 you cannot read any miracle that he has done. When he was 30 and anointed by the Holy Spirit, முதலாக கானா ஊரிலே அந்த திருமணத்திலே அவருடைய மகிமை வெளியரங்கமானது என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேனுக்கு பேட் மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியானவர். Just imagine a cricket batsman walking to the crease without the bat. எப்படி இருக்கும்? ஹோல் ஸ்டேடியம் சேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப ஹைலைட் வந்து நீங்களாம் பார்ப்பீங்களான்னு தெரில, ஐபிஎல் எங்கள் ஊரில் நடந்துகிட்ருக்கு. பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா? சாரி பிரதர், we read only Hebrews and Leviticus. அதுதான் சிலர் முகத்தெல்லாம் பார்த்து அப்படி தான் இருக்கா. we read only Hebrews and Leviticus. We don't know what you're talking about. இந்த பயங்கர சியர் மகேந்திர சிங் தோனிக்கு அவர் கிரவுண்டுக்குள்ளே போகும்போது யோசித்து பாருங்கள், மகேந்திர சிங் தோனியாக இருந்தாலும் மேட்ச் டைமில் கிரிக்கெட் பேட் எடுக்காமல் உள்ளே போனால் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் விமர்சனமாயிரும் இல்லையா? அப்படி தான் கிறிஸ்தவனுக்கு without the Holy Spirit we can do nothing. Without the Holy Spirit we can do nothing. அவர் இல்லாமல், if we took Jesus to be anointed by the Holy Spirit before he had to minister, how much more நமக்குலாம். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் ஊழியத்திலே சொன்னார், கோதுமை மணி தனித்திருந்தால் பலன் கொடாது, நான் இருக்கிற வரைக்கும் அங்கங்கே போய் அற்புதம் செய்ய முடியும், ஆனால் அது மண்ணில் விழுந்து அடிந்தால் மிகுந்த பலன் கொடுக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மரித்து உயிர்த்தெழுந்தா இனி பல கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பேர், என் பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். கிரைஸ்ட், கிறிஸ்டியன் என்றால் அனாயிண்டட் ஒன் என்று அர்த்தம். கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? அனாயிண்டட் ஒன். பக்கத்தில் பார்த்து அனாயிண்டட் ஒன். ஆவியே இல்லாமல் சொல்றீங்க. கிறிஸ்டியன்னா என்ன? அனாயிண்டட் ஒன். தட்ஸ் நாட் ஹவ் யூ சே. கிறிஸ்டியன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்றதுல பார்த்தாலே பிசாசுக்கு பயம் வரணும். அப்படி சொல்லுங்க. கிறிஸ்டியன்னா என்ன அர்த்தம்? அனாயிண்டட் ஒன். ஆமென். ஆமாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எப்போ அனாயிண்டிங்? யூ ஹேவ் தி அனாயிண்டிங். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்போ அந்த அனாயிண்டிங்? when the Holy Spirit comes upon you. வாசிக்கலாமா? See, I came with a different sermon in my mind. I sat there preparing a different sermon. I worshipped here and God put something else in my heart. And I just want to be his mouth. Because அவர் ஏதாவது பேசினாதான் இன்னைக்கு நிச்சயமாக அற்புதங்களும் விடுதலையும் மாற்றங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். I can present well and few of you know I can sing well also.
I've sung few songs. I can spend all the time singing songs, introducing my new song, but I didn't want to do that because they are just steps for me to reveal His heart to you. Amen சொல்லுங்களேன். God has something in your life, some plan. You are not in Australia because you like to be here. You are not here because you plan to be here. You are here because He decided that you should be here. ஆமென் சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்களேன். தாவீது சொல்றார் 139 சங்கீதத்தில், என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே அவைகள் உருவேற்படும் நாட்கள் எல்லாம் புஸ்தகச் சுருளில் எழுதி வச்சிருக்கிறார். Even before your bones were created, He wrote down everything. இந்த நாளில் இந்த எலும்பு உருவாகும், என் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் நீர் கை கொண்டீர்னு சொல்றார். உங்கள் லிவரை எப்படி இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா அவர் ஷேப் பண்ணார். உங்கள் லங்ஸ் ஏன் இப்படி இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா பிகாஸ் He shaped it this way. And you think that God took so much time and effort to shape you that way and leave you. அப்போ ஏதாவது செஞ்சுக்கணும். He has a plan in your life. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. சொல்லுங்க, சொல்றதுக்கே வெக்கப்படுறீங்களே, உங்களுக்குன்னு ஒரு. ஆமாம், அதனால தான் யோபு சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு. ஆமாங்க, நம்ம ஆடு மாடு மாதிரி கிடையாது. ஆடு மாடு பார்த்துருக்கீங்களா? அப்படியே எங்கேயாவது அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு இன்னும் ஒன்றும் குறித்ததே கிடையாது. ஒன்று தான் குறித்தது. குறித்த காலத்தில் பிரியாணிக்காக. அந்த மாதிரி நம்ம கிடையாது. சும்மா வாழ்றது, குறித்த காலத்தில் ஒரு வியாதி வந்து நம்மளை கொண்டு போகிறதுக்காக இல்லை. God has a plan in your life. Psalm 37 says, the steps of a good man are ordered by God. The steps of a good man, அடுத்த அடி நீங்கள் என்ன வைக்கணும்னு அவர் தீர்மானிச்சு வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன நீங்கள் செய்யணும், நாளைக்கு எப்படி இருக்கணும். நீங்கள் தான் நிறையா பிளான் போட்டிருப்பீங்க. நானும் தான் நிறையா பிளான் போட்டேன். எங்கள் அப்பா அம்மா நிறையா பிளான் போட்டாங்க. I did 10 years of medical studies. And when I finished my post graduation 2012, he spoke to me and said, you are not called to be a doctor. I have called you to wipe so many tears. I have called you to reveal my heart to the people. 10 வருஷம் மூட்டை கட்டி வச்சிட்டேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிளானே நான் போடலை. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்லுங்களேன். You have a plan in your life. God has it for you. அவர் தன்னுடைய சிநேகிதனான ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தினார், நோவாவுக்கு வெளிப்படுத்தினார், மோசேக்கு வெளிப்படுத்தினார். He has a plan in your life. சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து கொஞ்ச நாள் கோயிலில் இருந்தோம். அன்னைக்கு பிரதர் told me a beautiful word that was ringing in my mind. This generation forgets God. The next generation will reject God. That's how it is going. Even the church is going that way. But let me tell you, God has a plan in your life. That's why God has brought you here. And that plan cannot be fulfilled in your strength. If it took Jesus to have Holy Spirit and be empowered by the Holy Spirit to fulfill that plan, you and I definitely need the Holy Spirit. Amen சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. Hallelujah. அதனால தான் Acts chapter 1ல 5 வாசிங்க போடுங்களேன். Acts chapter 1 verse 5. Acts chapter 1 verse 5. Thank you Holy Spirit. என்ன ஸ்கேல்ல நிக்கிறோம்? ஈல நிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:5. நீங்க யாரா பைபிள் எடுத்துட்டா கூட you can read. இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, வெயிட் ஃபார் த ப்ராமிஸ்டு கிஃப்ட். பிதாவின் வாக்குத்தத்தம்னு எழுதியிருக்குல்ல, இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னா வெயிட் ஃபார் த ப்ராமிஸ்டு கிஃப்ட். டுமாரோ இஸ் மதர்ஸ் டே. ஐ நோ ஆல் த மதர்ஸ் வில் பி புல்லிங் த ஃபாதர்ஸ் ஆர் த சில்ட்ரன் அட் ஹோம். என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்? த ஃபாதர் ஹேஸ் அ கிஃப்ட் ஃபார் யூ. பாருங்க, இல்லை நெக்ஸ்ட் வர்ஸ் இங்கிலீஷில் மாறி இருக்கும். ஒரு வர்ஸ் 1:4 போடுங்க. Acts chapter 1:4. But to wait for the promise of the Father என்று சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது,
வெயிட் ஃபார் த ப்ராமிஸ்ட் கிஃப்ட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஹி இஸ் அ ப்ராமிஸ்ட் கிஃப்ட். ஆமென். ப்ராமிஸ்ட் ஃபார் whom? யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்? அது பயங்கரமா ப்ரேயர் பண்றவங்களுக்கு பிரதர். நோ. அது வாரத்தில் ஒரு நேரம் ஃபாஸ்ட் பண்றவங்களுக்கு பிரதர். நோ. Joel chapter 2 verse 21. I might even misquote the scriptures because I am flowing on the spot. But the scripture is this: மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு இந்த ப்ராமிஸ்? மாம்சமான 228. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எலும்பு கூட இல்லைன்னா, உங்களுக்கு மாம்சம் இருக்குன்னா, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்கு தத்தம். ஆமென் சொல்லுங்களேன். If you have flesh, then you have that promise of the Holy Spirit. You can definitely ask and receive from him. Luke 11 சொல்றார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற யாவருக்கும் அது திறக்கப்படுகிறது. ஆமென். அது எப்படி நான் கேட்கறது? நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் கேட்டால் கட்டாயம் அவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இடத்துல சொல்றாரு, பொல்லாத தகப்பனே பிள்ளைக்கு நன்மையான ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளுவது நிச்சயம் அல்லவா என்று சொல்றார். அதிக நிச்சயம் அல்லவா. He will give you if you ask for it. If you think this powerless, useless Christian life is enough, you can live a failure, finish your race as a failure. But if you want to impact the society and live a meaningful life, இந்த மைக் இருக்கு பாருங்க, அந்த ஃபுட்பாலை பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்கல்ல. Did you notice brother that football? There's a football there. Misplaced. That's not where it's supposed to be. And it's there because it has less air. So it can hang around. Someday when they get to whitewash this place, they'll throw it away. நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. மிஸ்பிளேஸ்ட். எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறது இல்லை, எங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கிறோம். காரணம் பரிசுத்த ஆவியானவர்ன்ற காற்று இல்லை. என்னைக்காவது கிடைக்கிறவன் கையில் கிடைச்சா தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுரும். That's not how we are supposed to live. We are here for a purpose. பக்கத்தில் யாரையாவது பார்த்து சொல்லுங்க, எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுங்க, பக்கத்தில் டர்ன் பண்ணி, turn to your neighbor and say, எனக்கு குறித்ததை. இல்லை சொல்லுங்க, உனக்கு குறித்ததை கர்த்தர், he will fulfill what God has for you. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு குறித்ததை அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஜோப் சாப்டர் 23 இருக்கு இந்த வசனம். பட் you need not take it. So அந்த purpose fulfill பண்ணணும்னா you need the Holy Spirit. Because only when he comes, he will empower you. And will I receive? No, you will surely receive. நீங்கள் நிச்சயமாகவே அவரை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே. மாம்சமான யாவர் மேலும் சொல்லியிருக்கார். மாம்சமான சிலர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லலையே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அதில் சொல்லும்போது சொல்ல ப்ராமிஸ்ட் கிஃப்ட் என்று சொல்லுகிறார். த ஃபாதர்ஸ் ப்ராமிஸ்ட் கிஃப்ட். ஆனால் யூ நீட் டு ஆஸ்க் ஹிம். ஆமென் சொல்லுங்களேன். யூ நீட் டு ஆஸ்க். பட் ஒன்ஸ் ஹி கம்ஸ், அவர் உங்களுக்குள் வரும் பொழுது, ஜான் சாப்டர் 14, யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போமா? ஜான் சாப்டர் 14 verse 16. கவனிங்க. I shall ask the Father, and the Father shall send you another comforter, that he may be with you until you do something wrong. No. Until you come back, until you are in the Hills Prayer Fellowship. No. Every week when you come to church on Sunday. No. The Holy Spirit, when he comes, he will be with you forever. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் தப்பாக எப்படி நினச்சிக்கிட்டோன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்ம நம்ம
நல்லா இருந்தால் நமக்குள்ளே இருப்பார். நம்ம கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் மாறி இருந்தோன்னா நம்மளை விட்டு அப்படியே பறந்து போயிடுவார். இல்லை, நோ, he will be with you forever. It's one thing to keep him happy or you might grieve him. நீங்கள் grieve பண்ணலாம், நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அதான் சொல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமென் சொல்லிட்டீங்கன்னா ஹாப்பியாக இருப்பேன். ஆமாம். So when the Holy Spirit comes, once he comes into your life, he will reside forever. And when he comes, he will teach you all things. அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார்னு சொல்றார் பாருங்களேன். வாசிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அடுத்த வசனத்து 17ஆம் வசனம் வாசிங்க. 17. சரி, நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க. No, it's he's an experience. You need to experience him. Once you experience him, there is nothing to argue about. அவர் அனுபவிக்காதவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவர் அனுபவிச்சவங்க பேசவே மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், டங்ஸை குறித்து, அந்நிய பாஷையை குறித்து குறை பேசுகிறவங்க யாருன்னு கேட்டால் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. டங்ஸை பற்றி பேசுகிறவங்க, டங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அந்த கிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க அதை குறை பேச மாட்டாங்க. That's it. We need to experience it. ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர். ஆனால் நீங்களும் நானும் அவரை ரிசீவ் பண்ணால் we will know him. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன் பாருங்கள், வேற ஒரு பிளானோட வந்தேன், அங்கே வேற ஒரு பிளான் பண்ணி உட்காந்து, எனக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துருப்பாங்க. இங்கே வந்தால் வேற ஒரு பிளானோட நின்றுட்டு இருக்கேன். என்ன பிளான் இதுன்னு கேட்டால், the desire that he puts into my heart, and that's why I have the audacity to say that he is speaking to you. ஆமென் சொல்லுங்களேன். It's not Joseph Aldrin talking to you, dear brother. There will come one day and the Lord will tell you, that was me, நான் அன்று உன்னோட பேசினேன். ஆமென் சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ you have to experience him. You can experience him. ஆமாம், you can experience him. அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டா you can experience him. அதான் 1 Corinthians chapter 6 verse 17 சொல்கிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். Once you connect with God, but he that is joined unto the Lord is one spirit. So once you give your life to him, he comes into you. That's it. You become one in spirit with him. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. You become, ஆமாம், நிறைய பேருடைய எக்ஸ்பிரஷன் அடுத்து என்ன சாப்பாடு போடுவீங்கன்ற மாதிரி. I am talking to you about the oxygen of your body, the oxygen of Christian life. Let me tell you, once you experience him, நீங்கள் வேற ஆளாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் ஐ see you, நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோவாக இருந்தேன் பிரதர், அன்னைக்கு நீங்கள் கேட்டு ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வேற லெவலில் நான் இருக்கேன் பிரதர், அண்ட் ஆல் தட் ஐ டூ ப்ராஸ்பர்ஸ், யூ வில் சே. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸோ when the Holy Spirit comes, verse 26 வாசிங்களேன், என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற ஆவியாகிய தேற்றரவாளர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? when he comes he shall teach you Bible. No, when he comes he shall teach you, சொல்லுங்க சொல்லுங்களே சத்தமா. when he comes he shall teach you, உங்க பொண்ணுக்கு எந்த பையனை முடிக்கணும், உங்கள் பிள்ளை என்ன கோர்ஸ் படிக்க வைக்கணும், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், எந்த வேலையை விடணும், எந்த வேலையில் சேரணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, everything he will teach you all things. He will not only teach you the Bible. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்கு பைபிள் சொல்லி கொடுப்பார். யாருக்கு வேணும் பைபிள்?
எங்களுக்கு வேண்டாம், பைபிளும் வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம். நோ, ஹீ இஸ் அ கைட் ஹூ வில் டீச் யூ ஆல் திங்ஸ். எல்லாவற்றையும் போதிப்பா, எல்லாவற்றையும் சொல்லி தருவார். ஹீ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஜீசஸ் வாஸ் அ குட் ஷெப்பர்ட். ஹி வாஸ் வித் ஹிஸ் பீப்புள் சம் டைம். கொஞ்ச நாள் இருந்துட்டு when he was about to leave, அவர் சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் இவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்க ஏமாந்துருவாங்க, இவங்க அடுத்த வேலைக்கே என்ன செய்கிறதுனே தெரியாதவங்க. அப்போ அவருக்கு ஹார்ட்லெஸ்ஸாக சொல்கிறார், அவருக்கு மனசு இல்லை இவங்களை விட்டு போகிறதுக்கு. அவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்ஃபன்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இந்த இடத்துல யூ திங்க் யூ ஹாவ் டு பேட்டில் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு ஃபைட் ஃபார் யுவர் லைஃப், you have to take care of everything, carry your burden all yourself, face your challenges all by yourself. No, அப்படி கிடையாது. You have the counselor, you have the helper. He will come and be your strength, he will come and be your counselor. அவர் சொல்லுவார், இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு, அப்படி இரு. You need not live like orphans. ஆமென் சொல்லுங்களேன். ஆர்ஃபன் பார்த்துருக்கீங்களா? கேட்பார் இல்லை. நிறைய பேர் முகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது, கேட்பார் இல்லாத குழந்தை மாதிரி இருக்கீங்க, பரிதாபமா. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We have a all-knowing Holy Spirit who resides in us. He will never leave us, he will never forsake us. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லியிருக்கிறாரா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே, கவலைகள் யாவையும் போக்கிடுவே, உன் கவலைகள் யாவையும். I really wonder how Christians are managing to live a Christian life without the Holy Spirit. ரொம்ப கஷ்டம், சொல்ல போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். more difficult than a worldly person. ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? வேர்ல்டியான ஆளோட என்ன கஷ்டம்? வேர்ல்டியான ஆளை பிசாசு டார்கெட் பண்ண மாட்டான். கிறிஸ்தவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டு வழி மாறி பரலோகம் போகணும்னு நினைக்கிற ஒருத்தரையும் டார்கெட் பண்ணுவான். அவனை விட்டுருவான், அவன் எப்படியும் நம்ம ஊருக்கு தான் வந்து சேர போகிறான், அவனை போய் எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்கட்டும், எல்ஜிபிடி என்ன எல்லா பிடிக்கும் விட்டுருவான். பட் when you become a Christian, when you இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, என் பாவங்களெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து என் பாவங்களர் என்னை கழுவி விட்டார், என்னை பரலோகவாசியாய் மாற்றிவிட்டார் என்று நீங்கள் விசுவாசியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, you become noticed. He is after you. And now he knows you will want to fulfill the plan of God in your life. So he will want to disturb you. How do you think you can handle this life without the Holy Spirit? எப்படி செய்ய முடியும்? முடியவே முடியாது. But when he comes, it is like Joseph Aldrin inside this jacket மாதிரி, Holy Spirit inside this jacket. Amen சொல்லுங்களேன். It is no more you, it is God playing your role. Amen. அதான் பால் கலேஷியன்ஸ் சர்ச்சுக்கு சொல்றார், நான் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
இப்போ வாழ்றது நான் இல்லை, இந்த ஜாக்கெட்டுக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆமென். So you need the Holy Spirit. In fact, he is the guarantee and warranty for you to reach heaven. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க மேல உள்ள கேரண்டி. ஒவ்வொருக்கும் கேரண்டி இருக்கும் இல்லையா? இல்லையா? You have a phone, they'll give you a guarantee. And if you want to believe that the phone is really an Apple phone, they have an Apple seal behind. Read Ephesians chapter 1 verse 13 and 14. எபேசியர் 1:13-14. எல்லாம் எடுத்துக்கிறட்டும். Ephesians chapter 1 13 and 14. நீங்க இன்னைக்கு விசுவாசிகள் ஆனீங்களோ, விசுவாசிகள் ஆன பொழுது அப்படின்னா அவருக்குள் யூ ஹேவ் பீன் சீல்டு. உங்க மேல ஹோலி ஸ்பிரிட்ன்ற சீல் வந்துருச்சு. If you are here for the first time listening to this gospel, today if you accept Jesus Christ, you will be sealed by the Holy Spirit. அவர் உங்களுக்குள்ள அப்படி சீல் பண்ணி உங்களுக்குள்ள வந்துருவார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, அவர் வந்ததுனால என்ன லாபம்? அடுத்த வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் எவருக்கு? என்னைய கவனிங்க. யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆண்டவரே, இந்தியாவுக்கு மட்டும் இவ்வளோ கொடுமையான சம்மர் கொடுக்குறீங்களே, இந்த ஆஸ்திரேலியா ஜனங்கள் எப்படி அசம்பந்தமாக உட்காந்து? யாருக்கு சொந்தமானவர்கள்? ஃபாதர் காடுக்கு சொந்தமானவர்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஒரு நாள் மீட்கப்படுவார்கள். when he comes, மீட்கப்படுவார்கள் என்பதற்கு he is the guarantee for that inheritance. நீங்க மீட்கப்படுவீர்கள், அவருடைய வருகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்பதற்கு கேரண்டி உங்க மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர்ன்ற சீல் தான். You don't have the Holy Spirit, then that's it. You have the Holy Spirit, any day you can sleep, he is there for you. ஆமென் சொல்லுங்களேன். அவர் திருடனை போல வருவார்னு சொல்லியிருக்கல பிரதர், அது அவரை அறியாதவங்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவரால் சீல் பண்ணப்பட்டவர்களுக்கு அவர் வரும்பொழுதே, எங்கள் ஊர்லலாம், உங்களுக்குலாம் சொன்னால் புரியுமான்னு தெரில, எங்கள் ஊர்லலாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வர்றாருன்னா பொண்ணு வீட்டுக்கு பொண்ணை அழைச்சிட்டு போவார். அப்போ அந்த பேண்ட் செட்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா ஐயா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. யங் பீப்புள் யூ டோன்ட் நோ, பட் பேக் இன் இந்தியானால் டியூரிங் வெட்டிங் when the group comes to take the bride, check. When the groom comes to take the bride, check. பயங்கர ட்ரம்பட் சவுண்டு, அடி டம் டம்னு. அதே போல தான் அவர் வரும்பொழுது எக்கால சத்தம் முழங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. And his chosen will be taken, even the dead shall rise. Amen. But one thing, you need to have the seal, the Holy Spirit, who is the guarantee. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ அவர் எப்படிங்க நாங்கள் ரிசீவ் பண்ணுறது? கேளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டீங்கன்னா, don't doubt him, he is in you, he is within you. Amen.
நம்மள ஒருத்தர் அவர் உங்கள் பேரில் நினைவாகவே இருக்கிறார். He is mindful of you. அதான் சாமிஸ்ட் சொல்றாருல, சாமி 8ல he says, வானத்து நட்சத்திரங்களை, நிலாவை, சூரியனை பார்க்கும்போது மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம், ஆனாலும் நீர் எங்கள் பேரில் நினைவாகவே இருக்கிறேன். இந்த மனுஷன் உங்களுக்கு நாளைக்கு உதவி செய்வானா? கொரோனால வீட்டை திறந்து கொடுத்தானா? Why are we bothered about our neighbors? People, நான் தயவு செய்து சொல்றேன், you have to rise, you have to shine. நீங்கள் எழும்பி நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம்லாம் தானாலாம் வராது, நம்மளாம் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தினாதான் வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, நம்மளா சத்தத்தை உயர்த்தணும். நம்மளா we have to see, God has brought you as a light to the darkness. God has brought you as a salt to the tasteless. What if salt by itself loses its nature? It will be only trampled under the feet ன்னு சொல்றார். அந்த உப்பு, சாரமற்ற உப்பு வச்சு என்ன செய்ய முடியும் கேட்கிறார். You are the light for this nation. You are identified as Christ. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அங்க போய் மாட்டிக்க கூடாது. அந்த ஃபுட்பால் மாதிரி ஆயிடக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். So if you haven't received the gift of tongues, first start raising your voice, praising God, offering your tongue. Offer your tongue. If your tongue is already ready to receive, then the tongue will receive. ஆமென் சொல்லுங்களேன். If your tongue is tied up, not ready to receive. ஒரு வசனம் வாசித்தேன், அந்த வசனம் சொல்லியிருக்கா, பேதுரு சொல்றாரு, கீழ்ப்படிகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்று அருளப்பட்டார். You have to obey. நான் ரிசீவ் பண்ண போறேன், வாயை திறக்க போறேன், துதிக்க போறேன். இந்த ஃப்ளஷ் சொல்லும், இல்ல இல்ல வாயை திறக்காத, துதிக்காத, அமைதியாரு, பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு, என்னமோ நினைச்சிட்டு போறாங்கன்னு. Put your carnal self to be silenced. Raise your voice, offer yourself, speak. Once you receive the gift of tongues, you can speak whenever, wherever you want. When you drive, you can speak. When you cook, you can speak. When you are silent, you can speak. Not only in church, because it is under the control of your will. That's why Paul writes to Corinth church, I will sing in the spirit, I will worship in the spirit, I will worship him with my will. I will pray in the spirit. நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். நான் கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன், ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன். It comes into your will. But this is an important way to have the experience of being filled with the Holy Spirit. Amen சொல்லுங்களேன். So in a few minutes நம்ம கொஞ்ச நேரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு முடிச்சிட போறோம். ஒரு 10 minutes அட்லீஸ்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். ஸோ அதனால நான் பாடி அப்படி ஆராதிக்க போறேன். நீங்க வந்து தயவு செய்து டோன்ட் கண்டெயின் யுவர் செல்ஃப், சரியா? டோன்ட் ட்ரை டு பி ரிசர்வ்டு. பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் நினைக்காதீங்க. கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறேன், திஸ் ப்ராமிசஸ் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் எவ்ரிபடி. பிரதர், ஐ ஆம் வெரி வீக், ஐ ஈஸிலி ஃபால் இன் த லஸ்ட். வாட் will I receive? To overcome the lust of the flesh, it takes the Holy Spirit. Because Paul says, நீங்கள் ஆவியின்படி நடந்தால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். To have power to overcome lust, Holy Spirit is your strength. Amen சொல்லுங்களேன். To the weak, he is the strength of God. Amen. So will you stand to your feet, please? Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எல்லாருமே, I don't want anybody to leave. I don't want anybody to disregard this time. Very, very important time. You are going to receive the Father's promised gifts. If you are here for the first time, if you have already received the Holy Spirit, He is going to reignite. Paul says to Timothy, reignite, fan into flames the gift you have received. நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு திமோத்தி. If you've already received the Holy Spirit, you speak in tongues, you are free to speak. If you haven't received it, you will receive Him today.
ராமரடா சேக்லரா பரமரபா. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலை சாஃப்டா மியூட்டட வாசிங்க. ஓ என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. ஃபுட்டு ஸ்நேர சேர்த்து. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை. You will receive the Father's promised gift. ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத விலகாத நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன் என்று சொன்னவரே, முன் செல்லுகிறவரே, விலகாதவரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே ரக்கமதே சிப்ரமலர மனமஹந்தரதே எக்ரமவந்தரமலரதே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. விலகாத மேகம், விலகாத. Are you ready to receive? Raise your hand, close your eyes, start praising. விலகாத மேகம் ரடஹாந்தோ கிரேடலன பிரமந்தே, விலகாத மேகம், விலகாத சகலர மரதே ரவரமந்துர வலர பிரமந்தே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே if you have the urge, start speaking. If you have the urge, start speaking. Rakhamate Shivalara Malara Malara Mahandure Ekrava Mandura Malara Dande Shivalara Mahandura Malara Ekrava Mande Vilagada Megami Vilagada Megami. வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து. Offer your open heart. Let him fill you. Let him fill you. Have the Holy Spirit upon you today. கையை உயர்த்தி ஆவியானவருக்கு சத்தமா. Upon you. Makra manto lara baramande sebra lara bahantulara shiklara mahandroloro. You're not called to do a substandard job. You're not called to do a substandard industry, run a substandard firm. If you have the Holy Spirit upon you, you will break all the spiritual barriers. You will be clothed with power to break through. There are so many here intimidated by the spiritual boundaries that you haven't seen, but that is what has been limiting your
limiting your levels. But today, as you have the Holy Spirit upon you, you will be clothed to power to break boundaries. You will be clothed to power. Radha hando loro, shika larama hantos, markavala rabara maraba hando loro, malva. Fan into flames, people. Fan into flames. சத்தத்தை உயர்த்துங்க. வாயை திறந்துருங்க. வாயை திறந்து சத்தத்தை அமைதியா இருக்காதீங்க. Don't let your flesh stop you. Don't let your flesh silence you. Because flesh profits nothing. Malkar Brahmanto, Kakala Brahmanto Rama, Marmada Handote, Sagala Ramala Ramala, Sikala Ramala Ramala, Brahmanto Rama. Speak in tongues. Speak in tongues. If you have the gift, start speaking in tongues. Markava, Malvrama Handoros. Anointing on the musician. Anointing on the worshippers. Anointing on the musician. Anointing, the anointing that was upon David. That all the distressing spirits will leave. Distressing spirits will leave. Malkrantos, Mavrahando Kradas, Depralara Hando Kradas, Sarkradalara Mahandoro, Dekrana, all the springs on which the பிசாசு மண்ணு போட்டு அடைத்திருந்த எல்லா ஊற்றுகளையும் கர்த்தர் மீண்டும் தூர்வாரி கொண்டிருக்கிறார். ஊற்று பெருக்கெடுக்கும், ஊற்று பெருக்கெடுக்கும், ஊற்று பெருக்கெடுக்கும். From today you will be like a well watered spring, well watered garden, never ending spring. Maga dara balara mahadurama, shagala raga dara malara mahaduramo, divara malarama, markrava manduramo, oh niragada megam. கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பாடுங்க. Sing in the spirit. और ஆவியானவரே பாடுங்க. For the next 2 minutes, நல்ல சத்தம் போட்டு வாயை திறந்து கண்களை மூடி எதை யோசிக்காம you will impact, you will impact, you will impact, you will be an influencer. You are the hope for this nation, you are the hope for God. கர்த்தர் ஒன்றை வச்சு தான் செய்ய போகிறார், கர்த்தர் ஒன்றை கொண்டு தான் செய்ய போகிறார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டதை போல உன்னை குறித்து சொல்லப்படும். ஓ ராமா சோலாரா சகலரே சகலரமா ஹரரமா மர்மச்சோரமரே தேகாரமரரமா மர்மரரமரரே மந்தோரமரரே மர்மரரமரரே ஏகதரமா ஹரரமரரே சிகலரமரரமா ஏப்ரமரரமரரமா ஏகலரமா. Yeah, your cup is overflowing. Your cup is overflowing. Your cup is overflowing. People will see glory upon you. உன்மேல் மகிமையை பார்ப்பார்கள், உன்மேல் பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பார்கள், உன்மேல் உன்னை காண்கிறவர்கள் பிதாவை காண்பார்கள். If your partner is nearby, just hold his hand. உங்களுடைய துணை, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி பக்கத்துல இருந்த கையை பிடிச்சுக்கோங்க. ஓ ராமா ஹalleluya. Impart the anointing. Impart the anointing upon. Impart it. Marco se braga dala rahamdo. Nada se la promoro se braga bara mala hallelujah.
Last 1 minute. If you haven't received the gift of tongues, let loose your tongue. Last 1 minute. Be filled right now. Be filled right now. Be filled right now. Be filled right now. Be filled. 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 Yes, yes, be filled. You will be never like before. You will be never like, behold, I am doing something new. Something new. Something new. Forget the former. Do not brood over the past. Something new. Malrada se brala rama. Jagadara malara barade. Ekhalara mantura barade. Sabra hatrolo. Egrava mandoro. Malbra barahandro. Egrava. Your mind is unfruitful. So என்ன பேசுறோம்னு உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஆவியிலே தேவனோடு ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். You will have mysteries and secrets of God downloaded into you. Malgrata sekrata. Keep speaking, keep speaking. But 1 Corinthians 14:14 says, mind is unfruitful. Your mind does not understand. மனதுக்கு புரியாது. Let not the Satan make you doubt. Let not the deceiver make you doubt, because your mind is unfruitful. You cannot understand. But your Creator can understand your spirit's language. Your Creator can understand. Makroto sevralaraba, mandro chlorodo sevralaraba, sheklaraba, evralaraba haduraba. Romans 8:11 says, if you have the Spirit who raised Jesus back to life, the same Spirit will revive, exert that resurrecting power into your bodies, into your flesh. You will have healing. Your broken body will be healed by the resurrecting power of the Holy Spirit. Speak in the tongues. Don't stop. Romans 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தா, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பா. சாவுக்கு ஏதுவான பேங்க்ரியாஸை உயிர்ப்பிப்பா. சாவுக்கு ஏதுவான உன்னுடைய நுரையீரல் லங்ஸை உயிர்ப்பிப்பா. சாவுக்கு ஏதுவான உன்னுடைய எலும்புகளை உயிர்ப்பிப்பா. Your bones will become healthy. உன் எலும்புகள் நினமுள்ளதாக மாற ஆரம்பிக்கும். No more arthritis. Mando clara. Healings are happening. Healings are happening as the Holy Spirit is upon you. Mando clara de. Shiglara mahandula ba. Mal kharama mandoro. Shiglara mahandala. He is giving life to your mortal bodies. Life, resurrection, life. Makluru. Segadala malara para 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 ba. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும். உண்மையா சொல்றீங்களா? என்னை ஆளும் பரிசுத்தரே. நீங்க ஒரு விசை சொல்லுங்க. அன்பின் ஆவி பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. Thank you. Thank you, Father. Thank you. You are a seal upon them. You are a guarantee over them.
that they will inherit their possession. You are with them forever and ever. You will teach them all things, and they are no more orphans. இனி திக்கற்றவனை போல நாளைக்கு என்ன செய்ய, பிரச்சனையை எப்படி, they don't have to worry. You are in them, Lord, and healing is happening. And not only that, you will be upon them, and they will be your hope, Father. Hope to this nation, hope to their neighbors, their family, their co-workers. The Spirit of the Lord is upon them. We are going to finish by reading Isaiah 61. You don't have to take your Bibles. We'll see it on the screen. மூணே மறந்துடாதீங்க, dear people of God. One is by embracing, acknowledging, honoring Him, bring Him to your throne, the decision making place. Two, you can be filled by the script, by reading and meditating the scriptures, promises. Three is by speaking in tongues. You can be filled by the Holy Spirit, and you will be filled. The Holy Spirit will be upon you, and the Lord will do this through you. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். Will you read it along with me? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலையும் கூறவும். இரண்டாவது வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் இன்றிலிருந்து உங்களை அனுப்ப போகிறார். And you will not have empty words, you will have anointed words. நீங்க விடுதலையை சொல்லும் போதே அவங்க விடுதலை ஆயிருவாங்க. நீங்க ஆறுதல் சொல்லும் போதே அவங்க ஆறுதல் ஆயிருவாங்க. நீங்க சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும் போதே you will beautify families, beautify people. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.